This video sponsored by EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ பேச்சலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை சோப்பு பார்த்தீங்கன்னா இப்போ எண்ணெயை காய வச்சுட்டு கடுகு போட்ட உடனே நம்ம சோம்பு இல்லை கருவேப்பிலை இதுமாரி போடும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து வதங்காமல் ஃபுல்லாக கரையணை தீஞ்சு அந்த சாப்பாடை பார்த்தீங்கன்னா கருப்பாக போயிடும். அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்காது. அது எப்படி தீயமாகன்றதை பார்க்க போகிறோம் வாங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஃபுல்லாக நீங்கள் சூடு ஏற்றின உடனே எண்ணெயை நல்லா சூடு ஏற்றி கடுகு போட்டு கடுகு நல்லா வெடிக்கும் போது நீங்கள் உடனே பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை போட்டுறக்கூடாது. இப்போ நீங்கள் எண்ணெய் கடுகு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா எண்ணெய் சூடு ஏற்றதுக்கப்புறம் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு தான் கடுகு கருவேப்பிலை மிளகோட சீரகம் மிளகு கிராம்பு சுக்கு நீங்கள் எது போடுறதா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு தான் போடணும். வெங்காயத்தை விட பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லோரும் சொன்னாங்க லோ ஃப்ளேமில் வச்சு தான் வதக்கணும். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் வச்சு இங்கே வதக்குனீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி ஓவர் ஹீட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தாலையும் ஹீட்டாக வந்து அது ஒரு மாதிரி கறிக்கு போயிடும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் லோ ஃப்ளேம் அப்படின்னா கேஸோட லாஸ்ட்டு சரி ஃபுல்லாக தேட்டிங்க அப்படின்னா லோ ஃப்ளேம் ஸ்டார்டிங் ரொம்ப குறைந்த தீயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது மீடியமான சூட்லேயும் இருக்கும், கரெக்டாகவும் எல்லாத்தாலையும் பரவும் கரெக்டாக. அந்த இப்போ அது வந்து நேச்சர் இலை பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி நெருப்போட சுருகுது அதே மாதிரி தான் எண்ணெயில் போட்டாலும் அது ஒரு கொஞ்சம் டெம்பரேச்சர் இருந்தால் போதும். நம்ம ஃபுல் டெம்பரேச்சர் தரும்போது பார்த்திங்கன்னா அது வந்து ஃபுல்லாக அப்படியே வெந்து நெருப்புக்கு சமம் எண்ணெயில் போகிறது. அதாவது பார்த்திங்கன்னா இலை வந்து பார்த்திங்கன்னா தீஞ்சி வெந்து போயிடுது. அதாவது ஷார்ட்டாக என்ன சொன்ன வரேன் அப்படின்னா, நீங்கள் எண்ணெயை எடுத்தோடனே லோ ஃப்ளேம் வச்சு எண்ணெயை வச்சுருங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் லோ ஃப்ளேம் வச்சு கடுகை போட்டுருங்க. கடுகு வெடித்த உடனே அடுத்து நீங்கள் கருவேப்பிலையோ கிராம்போ சுக்கு அதை போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெங்காயம் கொட்டினதுக்கப்புறம் வேணால் நீங்கள் ஃபுல் ஃப்ளேம் வச்சு சமைங்க. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேல் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.